हाय फ्रेंड्स अடிக்கிற வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்தியான சம்மர் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்துல ஜவ்வரிசியை எடுத்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு சின்ன கிண்ணத்தால 2 கிண்ண அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊற விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கிருணி பழத்தை ரெண்டா கட் பண்ணி நடுவுல இருக்கிற அந்த விதைகளை நீக்கி விட்டுட்டு பல்பை நம்ம தனியா கியூபா கட் பண்ணி சில்லுன்னு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கியூப்ஸை அப்படியே ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு விட்டுக்குங்க. நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வரதுக்குள்ள இது ஒரு பக்கம் நல்லா சில்லா ஆகட்டும். இன்னொரு பக்கம் 2 கப் அளவுக்கு பாலை ஒரு பாத்திரத்துல சேர்த்து காய விட்டுக்கலாம். அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்குங்க. அடுத்து ஒரு கிண்ணத்துல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலிலிருந்து 50 ml போல பாலை எடுத்து அந்த கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்குங்க. பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. அதை ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல மாற்றி விட்டுட்டு 4 to 6 டேபிள்ஸ்பூன், அதாவது உங்க சர்க்கரை சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. சர்க்கரை மெல்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கலந்து எடுத்துருக்கிற கஸ்டர்ட் பவுடரை மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அந்த பால் கூட சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. ஓரங்கள்ல சேர்ற ஏடைகளையும் அதுக்குள்ள தள்ளி விட்டு குக் பண்ணி விட்டுக்கலாம். கஸ்டர்ட் மில்க் லைட்டா திக்கான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு கவர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டர்ல சில் ஆகிறதுக்காக வச்சு விட்டுக்குங்க. அடுத்து 10 நிமிஷம் நல்லா ஊறின ஜவ்வரிசியை அதை அப்படியே தண்ணியோட பேனுக்கு மாற்றி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு அதை நல்லா வடிகட்டி விட்டுட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில ஒரு தடவை அலசி விட்டு எடுத்துக்கலாம். வெந்த ஜவ்வரிசி ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஒரு கிண்ணத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறத எடுத்திருக்கேன். அதை சேர்த்து விட்டுக்குங்க. சின்ன கிண்ணத்துல 1/2 கிண்ணம் அளவுக்கு தண்ணியை கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்து விட்டுக்குங்க. பாதாம் பிசின் நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்முக்கு ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பக்கம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை கிண்ணத்துல சேர்த்துக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கலந்து விட்டு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்து இந்த கிட்னி பழம் கியூப்ஸை மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான நட்ஸை எடுத்துக்கலாங்க. உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நட்ஸை எடுத்துக்குங்க. நான் பாதாம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், டேட்ஸ் கொஞ்சம், பிஸ்தா கொஞ்சம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. பாதாம் பீசின் சப்ஜா விதை நல்லா ஊறி வந்துருச்சு. அதையும் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து கஸ்டர்ட் மில்க்கையும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அது கூடவே அரைச்சி விட்ட கிருணி பழத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அது கூட வேக வச்சு எடுத்திருக்கிற ஜவ்வரிசி, ஊறின பாதாம் பிசின், நல்லா ஊறின சப்ஜா விதையும் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுக்கலாம். கடைசியா நம்ம சாப் பண்ணி எடுத்துருக்கிற நட்ஸ், டேட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டு பரிமாறி விட்டுக்குங்க. தேவைப்பட்டா 4 ஐஸ் கியூப் சேர்த்துக்குங்க. ஆனா நம்ம ஏற்கனவே கிருணி பழத்தையும் கஸ்டர்ட் மில்கையும் நல்லா சில்லுன்னு வச்சு தான் சேர்த்து விட்டுருக்கோம். அப்படி சேர்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் தேவைப்படாது. அப்படியே டைரக்டாவே பரிமாறி விட்டுக்கலாம். நல்ல பர்ஃபெக்டான சம்மர் ஹெல்த்தி ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.